காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி பிரபாகரனை நேற்று 3 பேர் கும்பல் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தது தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். ரவுடி கொலை தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக சொல்லுங்க. காஞ்சிபுரம் பல்லவர் மேடு பகுதியை சேர்ந்தவர் சரவணன் என்கின்ற பிரபா. 35 வயது இருக்கிறது. இவர் மீது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அதில் 10 கொலை வழக்குகள் மற்றும் 13 கொலை முயற்சி மற்றும் கஞ்சா கடத்துதல் இது போன்ற பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. நீதிமன்றத்தில் பிணையில் வெளியே நீதிமன்றத்திற்கு கையொப்பம் விடுவதற்காக நேற்று காலை சென்றபோது பல்லவர் மேடிலிருந்து புதுப்பாளையம் செல்லக்கூடிய பகுதிகளில் காரில் சிறிய ரக வெள்ளை நிற காரில் அந்த பிரபாவை இடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்பொழுது பிரபா அங்கிருந்து சுதாரித்துக் கொண்டு அங்கு முன்ன ஓட முயற்சி இருக்கிறார். அப்பொழுது மறுபடியும் ஹெல்மெட் அணிந்து வந்த ஒரு 3 பேர், ஒட்டுமொத்தமாக 5 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் மட்டும் அந்த காரில் இறங்கி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அது 3 பேர் அந்த பிரபாவை சரமாரியாக கத்தியால் முகம் மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி படுகொலை செய்கிறார். இந்த சம்பவ இடத்திலே பிரபா என்பவர் அங்கே பலியாகிறார். இந்த பிரபா மீது 40 வழக்குகள் இருந்தாலும் தற்போது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ரகுவின் சகோதரர்கள், அந்த தேமுதிகவை சேர்ந்த சரவணன் மற்றும் அவருடைய சகோதரர் செந்தில் இருவரையும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அதே போன்று 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் கொலை செய்த வழக்கில் ஒரு முக்கிய தொடர்பாக இருந்தது. ஆகியால் தான் சகோதரர் கொலையை பழிவாங்குவதற்காக நேற்று ரகு அவருடைய சிறையில் கூடியிருந்த கூட்டாளிகளுடன் இணைந்து அந்த படுகொலையை அரங்கேற்றிருக்கிறார். இவர் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய போலீசாரால் சுடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரகு மற்றும் அசின் இருவருமே காஞ்சிபுரம் மற்றொரு பிரபல ரவுடியான வசூல் ராஜா என்பவருடைய கூட்டாளியாக இருக்கிறார்கள். இந்த வசூல் ராஜா ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று பிரபாவை அந்த ரகு மற்றும் கூட்டாளிகள் கொலை செய்யக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி நேற்று பதிவாகி ஓரிரு காட்சிகள் வெளியாகி இருந்தது. தற்போது முழு காட்சியாகவே தற்போது போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ஸ்ரீராம், உங்க தகவல்களுக்கு நன்றி.